முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு Tina Aari Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 2. ஏற்கனவே பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 2. ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட தெரிலனா என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிலனா என்னோடய சேனலில் பேசிக் செயின் ஸ்டிச்சுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு செயின் ஸ்டிச்சும் எண்ட் நாட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் செயின் ஸ்டிச்சும் எண்ட் நாட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எண்ட் நாட் போட தெரிலனாலும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1ல் ஒரு கோன் ஷேப் ட்ரா பண்ணோம். அதில் ஃபுல்லாக அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை உள்ளே டிவைட் பண்ணி அதில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம். இந்த டைப்லேயும் அதே மாதிரி தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம உள்ளே டிவைட் பண்ண அப்புறமா அதில் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1ல் நம்ம ஒவ்வொரு லைன்லேயும் லாஸ்ட்டில் நாட் போட்டு முடித்தோம். இதில் நம்ம நாட் போட மாட்டோம், டைரெக்டாகவே போடுவோம். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நாட் போட தெரியலனா இப்போ நாட் போடுவேன், அப்பவும் நீங்கள் பாருங்கள். நாட் ரொம்ப முக்கியம். நாட் போட்டுட்டு எப்போவுமே நீங்கள் நாட் போடும்போது நாட் போட்டுட்டு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம் நம்ம இழுத்து பார்க்கும்போது நாட் ஒழுங்காக விழலைன்னா பிரிஞ்சு வரும். அப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க் போட்ட பிறகு ஒவ்வொன்றா கலந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அவுட்லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1ல் டிவைட் பண்ண மாதிரியே இதுலேயும் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி முடித்ததும் நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் செயின் ஸ்டிச் போடணும். பேட்டர்ன் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம லைனில் செயின் ஸ்டிச் போட்டுக்க மாட்டோம், டைரெக்டாக பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த மெத்தடில் நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் செயின் ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டில் நாட் போட்டு முடிக்கணும். பாருங்கள், நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 6 மந்த் கோர்ஸு எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு ப்ளவுஸும் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் டிசைன் பண்ண வேண்டாம். ஏற்கனவே பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1க்கு டிசைன் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ஷேப்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் கொடுக்குற ஷேப் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஒர்க்குக்கு மட்டும் டிசைன் பண்ண வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம டிசைன் பண்ண வேண்டாம். எப்படி போடணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஸ்டிச்லாம் வரும்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா நிறையா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறையா ஷேப்ஸ் போட்டிருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நிறையா ஷேப் பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் பெரிய பெரிய டிசைன் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த இப்போ உள்ள ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இனிமேல் ஒர்க்கை நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் சீக்கிரம் முடிக்க முடியும்.
இந்த ஸ்டிச்லாம் போடும்போது உங்களோட செயின் ஸ்டிச் வந்து எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் நல்லா. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அப்படி போட்டிருக்கலாம். ஆனால் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட ஸ்டிச் எல்லாமே நல்லா ஒன்று போல் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் த்ரெட்டு வாங்கும்போது மட்டும் பார்த்து வாங்குங்க. சில த்ரெட் ரொம்ப நைஸாக இருக்கும், அதில் நூல் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் த்ரெட் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. உங்களுக்கு பேசிக் லெவல்லே ஓரளவு கவர் ஆயிரும். நீங்கள் த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீட்ஸு கட் பீடு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு பேசிக் லெவல் முடித்தாலே ஒரு 2 ப்ளவுஸ் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு நல்லா தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே ப்ளவுஸ் போட்டுருவீங்க. உங்களோட ஸ்டிச்சஸ்லேயும் நல்லா தரவாயிருவீங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவலில் மற்ற ஒர்க்கெல்லாம் போட்டிங்கன்னா பெரிய பெரிய ப்ளவுஸ், அதாவது ஹெவி ஒர்க்குள்ள ப்ரைடல் ப்ளவுஸ் முதற்கொண்டு நீங்கள் போட்டுடலாம். அதனால் நல்லா முயற்சி பண்ணி போடுங்க. நாட்டும் செயின் ஸ்டிச்சும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சஸுமே வருது. நீங்களே இது வரைக்கும் உள்ள ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து செயின் ஸ்டிச் தான் நம்ம வந்து போட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக போடுறோம், அவ்வளோதான். அதனால் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போட தெரிலன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நாட் என்ன தான் நம்ம ஸ்டிச் போட்டாலும் நாட் ஒழுங்காக போடலைன்னா நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அடுத்தால ஒரு நாட் அப்படி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் நல்லா போட முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா டிவைட் பண்ண எல்லா இடத்துலையுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து பேட்டன் ஸ்டிச் டைப் 1ல் உங்கள் அவுட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் அப்படி பண்ண வேண்டாம். உள்ளேருந்து நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு கீழே குத்தி மேலே குத்தணும். நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம பட்டன் ஹோலுக்கு சைடில் போடுவோம். நான் இப்போ சைடில் போடாமல் டைரெக்டாக மேலே போகிற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், மேலே குத்தி அப்படியே கீழே கொண்டு வந்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா நம்ம பட்டன் ஹோல் போடுற மாதிரியே ஆயிரும். நான் இந்த மாதிரியும் ஃபஸ்ட் லைனில் போட்டுட்டு அடுத்த லைனில் சைடில் குத்தி போடுற மாதிரியும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா மேலே குத்திட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மேலே குத்திட்டு கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்ம இந்த போடுறது எல்லாமே நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு கீழே தான் போடணும். இப்போ சைடில் கொண்டு வந்துட்டு நாட் போட வேண்டாம், டைரெக்டாக கீழே போயிடலாம். பாருங்கள், கீழே சைடில் கொண்டு போயிட்டு இதில் நான் வந்து சைடில் கொண்டு வந்து போடுற மாதிரி போடுறேன். முதல்ல வந்து நம்ம சைடில் போடலை, குத்தி நம்ம இப்போ முன்னாடி நம்ம போட்டிருக்கோம்ல மேலே, அதுக்கு சென்டரில் குத்தணும். பாருங்கள், அதில் சென்டரில் குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு சைடில் குத்தி திரும்ப மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த மெத்தட் 2லேயே 2 டைப்பில் நான் வந்து உங்களுக்கு போட சொல்லி தந்திருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் போடும்போது இந்த சைடில் குத்துறது, சைடில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம்ல, அது போடாமல் போடுவேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. முதல்ல நீங்கள் கவனிக்கலைனாலும் அடுத்த ஸ்டிச்சில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறதுக்கு சென்டரில் குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்ம மேலே குத்துறது எல்லாமே முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு மேலே தான் போடணும். சைடில் குத்தி மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அப்புறமா நாட் போட வேண்டாம், டைரெக்டாக கீழே போயிடலாம். இப்போ கீழே போகும்போது சைடில் போடுற செயின் ஸ்டிச் போடாமல் போடுறேன், பாருங்கள். கீழே குத்திட்டு அப்படியே நம்ம முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு
மேலே கொண்டு வந்து நம்ம போட்டுக்க ஸ்டிச்சுக்கு மேலே தான் சென்டரில் குத்தணும். குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இது நமக்கு சைடில் செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி ஆயிடுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேலே குத்திட்டு கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அப்புறமா மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்ம போட்டிருக்க 2 மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை பாருங்கள். நம்ம இப்போ இப்படி போட்டுட்ருக்கோம்ல, அதே மாதிரி போட்டோன்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்படியும் போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் எந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நாளைக்கு நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் 2லையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நாட் போட வேண்டியதில்லை. டைரெக்டாக கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு நம்ம மேலே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு இப்போ நான் வந்து சைடில் நம்ம பட்டன் ஹோல் போடுற மாதிரியே போடுறேன் பாருங்கள். சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப முன்னாடி போட்டிருக்கிறதுக்கு மேலே சென்டரில் குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே சென்டரில் குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். சைடில் செயின் ஸ்டிச் போட்டு மேலே குட்டியாக இழுத்து செயின் ஸ்டிச் போடணும். சைடில் செயின் ஸ்டிச் போட்டு மேலே குத்தி கீழே இழுத்து செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நெக்ஸ்ட் உள்ளதை சைடில் போடாமல் எப்படி போடணுங்கிறதே நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னது தான், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி போட்டுட்ருக்கும்போது உங்களோட நூல் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா நாட் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு நூல் விட்டுட்டு அப்படின்னாலும் 2 லைனுக்கு கொஞ்சம் த்ரெட்டை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நாட் போட்டுட்டு வேறு நூல் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் த்ரெட் இருக்கிற லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கேப் இருக்கும்போதே நாட் போட்டு முடிச்சுட்டு திரும்ப வேறு நூல் புதுசாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் இடையில என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவோட லாஸ்ட்டில் என்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு த்ரெட்டு முடிஞ்சு போச்சு. நான் நாட் போட்டு முடிச்சுட்டு திரும்ப வேறு நூல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பாருங்கள். ஒவ்வொரு டைம் நாட் போடும்போதும் கீழே உள்ள த்ரெட்டை இழுத்து பார்த்துக்கோங்க நல்லா. அந்த நூல் தூக்கிட்டு இருக்குல்ல, நான் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கீழேருந்து நூல் எடுக்கும்போது அந்த தூக்கிட்டு இருக்க நூலுக்குள்ளேயே விட்டு கொண்டு வந்துடுவேன். அப்படிங்கும்போது நூல் வந்து அப்படி தூக்கிட்டு இருக்கே தெரியாது. அப்படி பண்ணாலும் நூல் வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சு விடாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போதும் ஏனோ தானோன்னு போடாமல் நல்லா நீட்டாக போடுங்க. இப்போ சர்க்கிள்லாம் ட்ரா பண்ணிங்கன்னா நான் வந்து சும்மா கையால் வரைஞ்சிட்டு நீங்கள் நல்லா ஒரு வளையலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை வச்சு போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போடுங்க. உங்களோட நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். உங்களோட ஆல்பமும் நல்லாயிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. சைடில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்ம மேலே குத்துறது வந்து முன்னாடியே போட்டிருக்கிறதுக்கு ஸ்டிச்சுக்கு மேலே தான் சென்டரில் குத்துறோம். குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு மேலே குத்தி கீழே இழுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் 2 டைப் ஆஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சைடில் செயின் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போயிருக்கோம். இன்னொன்று வந்து
செயின் ஸ்டிச் போடாமல் மேலே கொண்டு போயிருக்கோம். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம அந்த சைடில் செயின் ஸ்டிச் போடாமல் போடுறப்ப நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்குது, ஸ்பீடாக போட்டுருந்தோம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 மெத்தடையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் 2யுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. நம்ம சைடில் செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஊசி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. நான் அயன் ஊசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அயன் ஊசியிலையே நம்ம கடைகளில் வாங்கும்போது எல்லா ஊசியுமே மிங்கிலாகி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நல்லா அந்த ஊசியோட முனை வந்து நல்லா கூர்மையாக இருக்குதா, அதில் நூல் வந்து மாட்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. சில ஊசி வந்து கொஞ்சம் மழுங்கி போய் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கீழே குத்தி அந்த நூல் எடுக்கும்போது நூல் வந்து அந்த ஊசியில் மாட்டாது, வழுக்கிட்டு போன மாதிரி முழுக்குன்னு இருக்கும். அப்போ அந்த ஊசி வந்து நூலை வந்து எடுத்துக்கிடாது, அப்புறம் ஊசி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் ஊசி வாங்கும்போதே அந்த முனை வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கா, நூல் வந்து மாட்டுமா, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அங்கே வச்சு நூலை வந்து அதில் போட்டு பார்த்து வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்து வாங்குங்க. இப்போ கடைசியாக உள்ளதுலேயும் நான் வந்து சைடில் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு இழுத்து குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு தான் போடுறேன். இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ண வேண்டாம், ஷேப் மட்டும் போட்டால் போதும். என்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன டவுட்டோ அதை கேளுங்க, நான் சொல்லித்தரேன். மற்றவங்க எதுவும் டவுட்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஷேப் நீங்கள் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1ல் போட்டு நான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்தேன்ல கோன் ஷேப், அந்த ஷேப் தான் நீங்கள் வந்து இந்த மெத்தடுக்கு போடணும். ஃபஸ்ட்டு கோன் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு லைன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கோங்க. திரும்ப நம்ம இப்போ போட்டோம்ல அதே மாதிரி ஒரு லைனுக்கு சைடில் செயின் ஸ்டிச் போட்டு போடுங்க, இன்னொன்றுக்கு சைடில் செயின் ஸ்டிச் போடாமல் போடுங்க. தேங்க்யூ.